வணக்கம். விஜயானந்தன் நினைவுடன் அலையோசை செய்திகள். ரஷ்யா உக்ரைன் மீது வாரக்கணக்கில் தற்போது நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் பற்றிய விவரங்களை இந்த செய்தித் துளிகளில் பார்க்கலாம். உக்ரைன் மீது இரவு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற தாக்குதல்கள் தற்போது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், உக்ரைன் தலைவர்களாக இருக்கட்டும், ரஷ்யா பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாத நிலையில் இந்த தாக்குதல்களை நடத்துகின்றது என்று குறிப்பிட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இடம்பெற்ற தாக்குதல்களில் பல ட்ரோன்களையும் பல ஏவுகணைகளையும் தொடர்ந்து ஏவி வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் தற்போது இடம்பெற்று வருகின்ற போரில் பல இடங்களில் ஏற்கனவே நடந்து வருகின்ற சண்டைகளை தவிர்த்து மேலும் பல பகுதிகள் ஊடாகவும் ரஷ்ய இராணுவம் தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குறிப்பிட்ட தாக்குதலானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்துவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எதிராக இருப்பதாக பலரும் கருதுவதனாலும் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்று பலர் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கருதுவதனாலும் மீண்டும் ஜனாதிபதி அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த குறிப்பிட்ட போரானது குறிப்பிட்ட நாட்களில் நிறுத்தப்படும் என்றும் அதன் பிரதிபலனாக இந்த சமாதான நடவடிக்கை மிகவும் முக்கிய கட்டத்தை எட்டும் என்றும் மீண்டும் கூறியிருக்கின்றார். ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டின் அவர்களை ஒரு நடுநிலையான ஐரோப்பிய நாடு ஒன்றில் சந்திப்பதற்காக உக்ரைன் ஜனாதிபதி விரும்புவதாகவும், குறிப்பாக சுவிட்சர்லாந்திலோ இல்லை ஆஸ்திரேலியாவிலோ இந்த சந்திப்பு இடம்பெறுவதற்கு விரும்புவதாகவும், அதே நேரம் இஸ்தான்புல்லை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும் கூறியிருக்கின்ற இந்த நேரத்தில் இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறவிருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முட்டுக்கட்டியாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. மேலும் இந்த ரஷ்யாவின் தலைமையுடனும் அதன் பின்பு உக்ரைனின் தலைமையுடனும் நடைபெற இருக்கின்ற இந்த வகையான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக அரச பிரதிநிதிகள் உடைய சந்திப்பு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதனையே ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மீண்டும் தெரிவித்து வருகின்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை ரஷ்ய ஊடகங்களில் அவர் தெரிவிக்கும் போது, நாங்கள் எந்த ஒரு தடங்கல்களையும் நாங்கள் விதிக்கவில்லை, மாறாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை சரிவர நேர்த்தியுடன் எடுத்து செல்வதற்கான வேலைகளையே நாங்கள் செய்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொடர்புகளும் தாங்கள் விதிக்கவில்லை என்றும், இவ்வாறான உயர் அதிகாரிகள் தொடர்பான சந்திப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன்படி இந்த உயர் அதிகாரிகளின் அல்லது பிரதிநிதிகளின் அளவை உயர்த்துவதற்கு தேவையான வாய்ப்பை சரிவர உபயோகிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் புட்டினுக்கும் இடையே நடைபெற்ற அழைப்பு குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் தெரிவிக்கும் போது, நாங்கள் தற்போது பிரதிநிதிகள் என்ற அந்த நிலையை உயர்த்தப்படலாம் என்பதற்கான அறிகுறிகளையே நாம் இங்கு குறிப்பிடுகின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவருடைய பேச்சில் இதற்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்களை பலரும் குறிப்பிட்டிருந்தாலும், நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அல்லது ஒரு முடிவு கொள்கையாக இருக்கட்டும், நாங்கள் அதை ஒவ்வொன்றாக பரிசீலிப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.